8th ஸ்டாண்டர்ட் நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி. நுண்ணுயிரினங்களை பற்றி படிக்கிறதுக்கு பெயர் நம்ம நுண்ணுயிரியல் மைக்ரோபயாலஜி. மைக்ரோ என்றால் நுண்ணுயிரி, பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது உயிரிகள். மைக்ரோபயாலஜி. இதில் முதலாவதாக வைரஸை பற்றி, வைரஸ் வைராலஜி மரபு பொருள் மற்றும் புரதத்தாலான மிக சிறிய துகள்கள். அப்போ இதில் ரெண்டு தான் பொருள் இருக்குது. ஒன்று மரபு பொருள். அப்போ மரபு பொருள் அப்படின்னு சொல்லும்போது டிஎன்ஏவாக இருக்கலாம், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. டிஎன்ஏ ஒரு மரபு பொருளாகவோ அல்லது ஆர்என்ஏ ஒரு மரபு பொருளாகவோ வைரஸில் இருக்கலாம். எடுத்துக்காட்டாக ஆர்என்ஏவுக்கு எடுத்துக்காட்டு ஹெச்ஐவி. டிஎன்ஏ ஒரு மரபு பொருளாக இருக்கக்கூடிய வைரஸுக்கு எடுத்துக்காட்டு ஹெப்பாட்டிக் ஏ வைரஸ் ஆர் பி வைரஸ். ஹெப்பாட்டிக் பி வைரஸு என்ன மரபு பொருளாக இருக்கிறது அப்படின்னா டிஎன்ஏ. அடுத்து வைரஸினுடைய சிறப்பு, உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்ட உயிரினம். நம்ம பொதுவாக சூழ்நிலை மண்டலம் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை நாம் சூழ்நிலை மண்டலம்னு படிச்சுட்டு வந்திருப்போம். அப்போ இங்கே இது ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு உயிரினம் இருக்குது. லத்தீன் மொழியில் வைரஸ்னால் என்ன பொருள் சொல்லப்படுதுன்னா விஷம், டாக்ஸிக் என பொருள்படுகிறது. வைரஸ்கள் செல்லுக்குள்ளே வாழும் கட்டாய ஒட்டுண்ணி. ஏன்னா இதால் வெளியில் உயிரற்றதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளாரையோ ஒரு உயிரினத்துக்குள்ளாரையோ செல்லப்படும் போது தான் இவை உயிர் பெறுகிறது. வைரஸுகள் பாக்டீரியாவை காட்டிலும் எத்தனை மடங்கு சிறியதுன்னா 10,000 மடங்கு சிறியது. எலக்ட்ரான் நுண்ணோக்கியால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி வேறுபட்ட வடிவங்களை வைரஸ் கொண்டிருக்கிறது. ஒன்று கோள் வடிவம், இன்னொன்று கோள வடிவம். இதுதான் வைரஸ் பற்றிய ஒரு அறிமுகம். அடுத்த தலைப்பாக வைரஸின் அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ். நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், வைரஸில் மரபு பொருள் இருக்குது. டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ மரபு பொருளாக இருக்கிறது. இந்த டிஎன்ஏவை சுற்றி புரத உரை இருக்குது. இந்த புரத உரைக்கு கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். கேப்சூல். இப்போ எடுத்துக்கிட்டால் ஹெட்டுக்கு கேப் போடுறாங்கல்ல, அதுதான். அப்போ பாதுகாப்பு உரைன்னு தானே சொல்கிறோம். தலையை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெயிலேருந்து பாதுகாப்பதற்காக கேப் வாங்கி மாட்டுறாங்க. அதே மாதிரி டிஎன்ஏவை பாதுகாப்பதற்கு டிஎன்ஏக்கு மேலே ஒரு புரத உரை இருக்குது. மேலும் சில வகை வைரஸ் எடுத்துட்டிங்கனாக்கா புரதம், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் ஆகியவற்றால் ஆன புரத உரை காணப்படுது அப்படின்றாங்க. அதனால் இந்த இடம்லாம் ஸ்டேட்மெண்ட் பேஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இவ்வுரையின் மேலுரை கூர்முனை ஸ்பைக் உள்ளன. இவையே ஓம்புயிரி செல்களில் ஒட்டி கொள்ள உதவுகிறது. இப்போ செல்லுக்குள்ளார அக ஒட்டுண்ணியாக எப்படி இது ஃபிக்ஸ் ஆகி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூர்முனை ஸ்பைக்கு எடுத்துக்கிட்டாக 2019 கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் பொறுத்தளவு என்னென்னா அதனுடைய மரபு பொருள் ஆர்என்ஏ, அதுக்கு மேலே புரத உரை இருந்தது, அதுக்கு மேலே கிரீடம் இருந்தது சார், இல்லை மேலுரைக்கு மேலே கூர்முனை இருந்தன. அதனால தான் அப்பப்போ அது என்ன பண்ணிச்சுன்னா மியூட்டேட் பண்ணிவிட்டு மிகப்பெரிய கோர தாண்டவத்தை வெளிப்படுத்துச்சு. அடுத்ததாக வைரஸினுடைய பண்புகள். நம்ம ஆரம்பிக்கப்படும் போதே இன்ட்ரொடக்ஷனில் உயிருள்ள பண்புகள். எப்படி இது உயிருள்ள பண்புகள் வைரஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டாக வெப்பம், வேதிப்பொருள் மற்றும் கதிரியக்கம் ஆகியவற்றுக்கு இவை பதில் வினை புரிகிறது, ரெஸ்பாண்ட் பண்ணுது. அப்போனா கட்டாயம் இது யார் ரெஸ்பாண்ட் பண்ணுவா? லிவிங் ஆர்கானிசம் தான். அடுத்து ஓம்புயிரியின் செல்லுக்குள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை இது உருவாக்குது. அப்போது பொதுவாக என்னன்னாக்கா உயிருள்ள பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே தன்னுடைய சந்ததிகளை உருவாக்குறதுல முனைப்பாக இருப்பாங்க. அதற்கடுத்து உயிரற்ற பண்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கப்படும்போது இது தன்னிச்சையான சூழலில் செயலற்ற நிலையில் இருக்குது. அப்படின்னா வேறு எந்த செல்லுக்குள்ளாரையோ அல்லது
தாவர மற்றும் விலங்குக்குள்ளாரையோ செல்லாத போது. இவற்றை பற்றி படிக்கக்கூடிய இதை பொறுத்தளவு என்னென்னாக்கா, படிகமாக்கி பிற உயிரற்ற பொருட்களால் போல நீண்ட நாட்கள் வைக்க முடியும் அப்படின்றாங்க. அதனால தான் வைரஸை சார்ந்து தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சீனா போன்ற வளர்ந்த நாடுகளில் தொடர்ந்து வைரஸுகளுக்கு தனி லேபு, அதை பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது வைரஸை பற்றி ஒரு முழுமையான தகவல் 8ஆம் வகுப்பு. அடுத்து பாக்டீரியா. இது பாக்டீரியாலஜி என்று அழைக்கிறோம். பாக்டீரியாவை பற்றி படித்தா அதுக்கு பேர் பாக்டீரியாலஜி. வைரஸை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் வைரியாலஜி. ஒரு செல்லாலான ப்ரோகேரியட். யூஸ்வலாக நம்ம செல்லை பற்றி படிக்கப்படும் போது ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம படித்தோம் சார். ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னாக்கா தெளிவான உட்கரு உரை இல்லை, அதனால தான் ப்ராக்கெட்டில் உட்கரு உரையற்றவை அப்படின்னு போட்டுட்டோம். யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் தெளிவான டிஃபைன்டு நியூக்ளியார் மெம்பரேன், வரையறுக்கப்பட்ட தெளிவான உட்கரு படலம் இருக்குது. அதனால் யூகேரியாட்டிக் செல்லுக்கு எடுத்துக்காட்டு தாவர மற்றும் விலங்கு செல். ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா பாக்டீரியா. அடுத்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, பூமியில் முதலில் தோன்றிய உயிரினம் யாராக இருக்கலாம்? தாவரமா, விலங்கா, வைரஸா, பாக்டீரியாவா, பூஞ்சைகளா அப்படின்னாக்கா பாக்டீரியா. அடுத்து 5 உலக வகைப்பாடு RH விட்டேக்கர். 5 உலக வகைப்பாடு RH விட்டேக்கர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். RH விட்டேக்கர். RH விட்டேக்கர் 5 உலக வகைப்பாட்டை சொன்னவர். அவர் முதல் உலகத்தில் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியே அப்படின்னு 5 உலக வகைப்பாட்டை இவர் கொடுத்தாரு. முதல் உலகம் அப்படின்னு விலங்கு வகைப்படுத்தப்படும் போது, தாவர மற்றும் விலங்குகளை வகைப்படுத்தப்படும் போது, நுண்ணுயிரிகளை வகைப்படுத்தப்படும் போது அதன் அடிப்படையில் மொனீரா என்ற உலகத்தின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இது அளவு பார்க்கும்போது மைக்ரோமீட்டர் அளவில் 1 மைக்ரோமீட்டர் முதல் 5 மைக்ரோமீட்டர் அளவு இருக்கும் என்றும். அடுத்து பாக்டீரியாவை சுவாசத்தின் அடிப்படையில், பாக்டீரியா எப்படி சுவாசிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது காற்று சுவாச பாக்டீரியா இருக்குது, காற்றில்லா சுவாசம், அனரோபிக் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்து பாக்டீரியாவினுடைய அமைப்பிலிருந்து கேள்வி கேட்கலாம். ஏன் சில சமயங்களில் டயக்ராம் போட்டுட்டு இங்கே டயக்ராம் இருக்குது, இங்கே நீலிடை இருக்கா, இங்கே பாருங்கள் வளரிகள் இருக்குது பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போது இது என்ன அப்படின்னா வளரிகள் அப்படின்றோம். உள்ளார பிளாஸ்மிட் வட்ட வடிவில் இருக்குது, உட்கரு சாரா வட்ட வடிவ டிஎன்ஏ இருக்குது. அடுத்து இதனுடைய ஓன் டிஎன்ஏவாவா நியூக்ளியாய்டு, இதுவும் வட்ட வடிவில் காணப்படுது. அப்போ நியூக்ளியாய்டு அதுக்கு மேலே ஒரு உரை இல்லை, அதனால தான் இதை ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொன்னோம் சார். சரியா? இந்த அமைப்பின் அடிப்படையில் வேணா கேட்கலாம். இந்த அமைப்பின் அடிப்படையில் வெளிப்புறம் செல் சுவர் செல் வால் உண்டு. உட்கரு பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியாய்டு இருக்குது, உட்கரு சவ்வு காணப்படுவது இல்லை. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மிட் கூடுதல் குரோமோசோம் டிஎன்ஏக்கள் மிக முக்கியம் சார். இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரமே பாக்டீரியா தான். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான பயோடெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியா, அதுக்கடுத்து ஈஸ்ட்டு, செக்ரோமைசிஸ் செர்வீசியே என்று ஈஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாக்டீரியா. இப்போ பாக்டீரியாவை பொறுத்தளவு மொனீரா அப்படின்னு சொல்கிறோமா, மொனீரா என்ற உலகத்தில் வைத்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. யார் இதை வகைப்படுத்தினார்னா RH விட்டேக்கர். அடுத்ததாக ரைபோசோம்கள், 17S ரைபோசோம்கள் இருக்குது. இந்த ரைபோசோம்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா புரதச் சேர்க்கை. கேள்வி கேட்கலாம், பாக்டீரியாவில் புரதச் சேர்க்கையில் பங்கு கொள்ளக்கூடிய செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் 80S ரைபோசோம்கள், பியில் 70S ரைபோசோம்கள், சியில் 90S ரைபோசோமு, டியில் 100S ரைபோசோம்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 70S ரைபோசோம் சரியானது.
இது ஸ்வெட்பர்க், எஸ்ன்றது ஸ்வெட்பர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு. எஸ்ன்றது அந்த சயின்டிஸ்ட்டு ஸ்வெட்பர்க். ஸ்வெட்பர்க் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு தான் இதை கண்டுபிடிச்சார். 70S ஸ்வெட்பர்க். ஸ்வெட்பர்க் அப்படின்றது எஸ்ன்ற யூனிட்டு. இதை கண்டறிந்த சயின்டிஸ்ட்டு ஸ்வெட்பர்க்கு. இவரை கௌரவிக்கும் விதமாக எஸ் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பிற செல் நுண்ணுறுப்புகளான மைட்டோகாண்ட்ரியாவோ அல்லது கோல்கை உடலமோ அல்லது எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலோ காணப்படுவதில்லை. அடுத்து செல் வடிவத்தின் அடிப்படையில் பாக்டீரியாவை பேசில்லை என்ற ஒரு வகை. இது என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா கோல் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டாக பேசிலஸ் ஆந்த்ரசிஸ். அடுத்து ஸ்பைரில்லா சுருள் வடிவ பாக்டீரியா, எடுத்துக்காட்டாக ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஹெலிகோபாக்டர் பைலோரி நம்ம இறப்பையில் காணப்படக்கூடிய பாக்டீரியா ஸ்பைரில்லா. அடுத்து காக்கை கோல அல்லது பந்து வடிவம். கோல அல்லது பந்து வடிவம் நீங்கள் எப்படி நினச்சிக்கலான்னா, இப்போ காக்கை வடிவ பாக்டீரியாவினுடைய வடிவம் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நீங்கள் கோல வடிவம் அல்லது பந்து வடிவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதில் வடிவங்களில் இணைகள், இணை டிப்ளோகாக்கல் அது இணையாக இருக்கும். டிப்ளோ ரெண்டு இருக்குது, அதனால் இணையாக. ஸ்ட்ரெப்டோ சங்கிலியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது கொத்தாக இருக்கும், ஸ்டைஃப்லோகாக்கஸ். அடுத்து கமா வடிவில் இருக்கும், அதை விப்ரியோ. காலராவை உண்டு பண்ணக்கூடியது விப்ரியோ காலரா. அப்போ காலரா என்கின்ற நோயானது பாக்டீரியாவால் உருவாகுதா, வைரஸா, பூஞ்சைகளா, அல்லது இவை அனைத்துமா அப்படின்னா பாக்டீரியா. அடுத்து கசை இழை எண்ணிக்கையின் அடிப்படையில் பாக்டீரியாவில் பாருங்களேன், ஒற்றை கசை இழை ஒரு முனையில் ஒரு கசை இழை இருந்தது அப்படின்னா அதை ஒற்றை அப்படின்றோம். எடுத்துக்காட்டாக விப்ரியோ காலரை. விப்ரியோ காலரே அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். காலராவை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா வகை. அடுத்ததாக ஒரு முனை கற்றை ஒற்றை கசையிழை. அடுத்து ஒரு முனையில் கற்றையாக இருக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்ட இழைகள் ஒன்றாக இணைந்திருக்கும். அதனால் ஒரு முனையில் கற்றையாக, எடுத்துக்காட்டால் இந்த கூட்டுறதுக்கு கூட பயன்படுத்துவோம். அது தென்னங்கீற்றை பயன்படுத்துவாங்க. தொடப்ப கற்றை அப்படின்னு சொல்லணும். மருகி என்ன ஆயிடுச்சுன்னா தொடப்ப கட்டைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தொடப்ப கட்டைன்னு சொல்லக்கூடாது, தொடப்ப கற்றை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தனித்தனியாக தென்னங்கீற்று ஒன்றா இணைந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒற்றை இழைகள், பல ஒற்றை இழைகள் ஒன்றா சேர்ந்து கற்றையாக காட்சியளிக்குது. எடுத்துக்காட்டாக சூடோமோனாஸ், இல்லை நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா சூடோமோனாஸ். அடுத்து இருமுனை கற்றை, ரெண்டு முனையிலையும் கற்றையாக இருக்கும். இது ரோடோஸ்பைரல்லம் ரூபரம். சில சமயங்களில் சுற்று கசையிடை, நாம் கூட பாக்டீரியா படமே அப்படி தான் பார்த்துருந்தோம். இதுதான் பாக்டீரியா படம்னாக்கா இதை சுற்றி என்ன இருக்குன்னா கசையிடை இருக்கும் அப்படின்றாங்க. அந்த கசையிடை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது லோக்கமோஷன், இடப்பெயர்ச்சிக்கு, பாக்டீரியாவினுடைய இடப்பெயர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னாக்கா இந்த கசையிடைகள் தான். இது ஏகோலை, நம்மளுடைய குடல் பகுதியில் அக ஒட்டுணியாக ஏகோலை இருக்குது. நன்மை தரக்கூடியது. நமக்கு ஜீரணத்தில் தாவரம் சார்ந்த உணவுப் பொருட்களை எடுத்து கொள்ளும்போது ஜீரணத்திற்கு மிக முக்கிய பங்காற்றுகிறது. எடுத்துக்காட்டாக கீரை வகைகள். அடுத்து கசையிடை அற்ற பாக்டீரியாக்கள் இருக்குது.
இவற்றில் கசையிழை காணப்படுவதில்லை. கோரினிக் பாக்டீரியா டிப்தீரியா. டிப்தீரியா என்ற ஒரு நோயை உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா. அடுத்ததாக ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் எடுத்துக்காட்டாக சைனோபாக்டீரியா. அசாதாரண சூழலில் வாழும் பாக்டீரியாக்கள் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களால் பயன்படுத்தி உணவை தயாரிக்கிறது. ஆட்டோட்ரோப்ஸ் இல்லை. எடுத்துக்காட்டாக அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு. இதை வேதி தற்சார்பு உணவூட்ட உயிரிகள் என்றும். சில பாக்டீரியாக்கள் கூட்டுயிர் வாழ்க்கையை மேற்கொள்ளும். சிம்பயாசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் ஆங்கிலத்தில். சிம்பயாசிஸ் என்று ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவோம். அடுத்ததாக மனிதனின் சிறுகுடலில் வாழும் ஏகோலை சிம்பயாசிஸ். எடுத்துக்காட்டாக நமக்கு ஏகோலையாவில் செரிமானத்தில் எளிமைப்படுத்தக்கூடிய பங்கு. நம்மிடமிருந்து ஊட்டச்சத்தை ஏகோலை எடுத்துக்கும். அடுத்து பாக்டீரியாக்கள் பிளத்தல் முறையில் என்ன முறையில் இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னா பிளத்தல். அது எப்படி பிளக்குது? ரெண்டாக பிளக்கலாம் அல்லது பலவாக பிளக்கலாம். அப்போது இது முறையில் பாக்டீரியாக்கள் இனப்பெருக்கம் செய்கிறது என்றும். அடுத்து பூஞ்சை ஃபங்கஸ். பூஞ்சையை பற்றி படிக்கக்கூடிய இயலின் பெயர் என்ன? மைக்காலஜி. நம்ம எதிர்பார்க்குறோம் மைக்காலஜி கேட்கலாம். ஏன்னா வைராலஜி கேட்க மாட்டாங்க, பாக்டீரியாலஜி கேட்க மாட்டாங்க இல்லை. ஆனால் மைக்காலஜியாக கேட்பாங்க சார் இல்லை. பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். மிக சிறிய நுண்ணுயிரியாக பூஞ்சையை நம்ம பார்க்குறோம். ஃபங்கஸ்ஸு மைக்காலஜி. ஏன்னா பூஞ்சையை பற்றி படிக்கக்கூடிய இயல் பூஞ்சை இயல் அப்படின்னு சொல்லலை. பூஞ்சையை பற்றி படிக்கிறது மைக்காலஜி அப்படின்னு இருக்கிறதால இந்த இடம் வரலாம். ஏதோ ஒரு கொஷின்னு ஸ்டடி பண்ணுறதுலேருந்து வரும். அடுத்ததாக யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது. இப்போ இதுவரை நாம் வைரஸு பாக்டீரியாவை பற்றி படித்தோம். அது வைரஸு பாக்டீரியாவை பற்றி படிக்கப்படும்போது புரோகாரியாட்டிக், அதில் பர்டிகுலராக வைரஸு எந்த கேட்டகரியிலையும் வரல. ஏன்னா அது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றிருந்ததால் நேரடியாக உயிருள்ள பண்புகளை பெற்ற ஒரு உயிரியாக நுண்ணுயிரியாக பாக்டீரியா. அதனால் பாக்டீரியாவை பொறுத்தளவு புரோகாரியாட்டிக் எடுத்துக்காட்டு. அப்போ யூகேரியாட்டிக் எடுத்துக்காட்டு பூஞ்சை. இதில் பச்சையம் காணப்படுவதில்லை. ஏன்னா பூஞ்சை என்ன நேரத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒளியற்ற சூழலில் வளர்கிறது. இது ஒரு செல்லு பல செல்லு. ஒரு செல்லால் ஆனதுக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட்டு. பல செல்களால் ஆனதுக்கு பெனிசிலியம் இல்லை. பெனிசிலியம் பல செல்களால் ஆனது. நம்ம மருந்துகளின் ராணி என்று அழைச்சிருப்போம். பெனிசிலியம் நொடேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து தான் தயாரிக்கப்பட்டது பெனிசிலியம். ஈஸ்ட்டு பெரும்பாலும் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ், நொதித்தல் தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அதில் எடுத்துக்காட்டாக பேக்கரி. நமக்கு தெரிஞ்ச மாதிரி பேக்கரியில் அதிகளவு ஈஸ்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆல்கஹால் தொழிற்சாலைகளில் அதிகளவு ஈஸ்ட்டு பயன்படுத்தப்படுகிறது. அனைத்து பூஞ்சைகளிலும் நுண்ணுயிரி அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு, ஏன்னா காளான் இதில் எவ்வளோ சிற்றினங்கள் காணப்படுதுன்னு 8ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. 70,000 சிற்றினங்கள் காணப்படுது. 70,000 ஸ்பீசிஸ் இருக்குது. இப்போ பூஞ்சையினுடைய செல்லமைப்பு பார்ப்போமா? வெளியில் பாருங்கள், பாதுகாப்பான உரை இருக்குது. அதுக்கு பேர் செல் சுவர். செல் சுவர்ன்றது நம்ம செல் வால் அப்படின்றோமா ஆங்கிலத்தில். செல் சுவர், செல் வால். அடுத்து உள்ளார பாருங்கள், வெற்றிடமாக காணப்படுது. அது வாக்யூவல். இது ஆஸ்மோ ரெகுலேஷன், ஊடுகலப்பு ஒழுங்குபாடு. சில சமயங்களில் ஆஸ்மோ ரெகுலேஷன் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோமா, ஊடுகலப்பு ஒழுங்குபாடு. ஊடுகலப்பு ஒழுங்குபாடு. ஊடுகலப்பு ஒழுங்குபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்மோ ரெகுலேஷன். அடுத்ததாக சைட்டோபிளாசம். நமக்கு தெரியும், செல்லுக்கு பாதுகாப்பான படலம் இருக்குன்னா உள்ளார உட்கரு இருக்கும். அதை சுற்றி சைட்டோபிளாசம். அதுக்கடுத்து ஆங்காங்கே உணவு துகள் காணப்படுகிறது. இப்போது வளிமண்டலத்தில் தன்னிச்சையாக காணப்படுகிறது என்றும், சர்க்கரை உள்ள அனைத்து ஊடகங்களிலும் வளர்கிறது என்றும்,
இதில் மிக முக்கியமாக நொதியை கேட்கலாம். ஜைமேஸ். நிறைய பேருக்கு எப்படி இது நொதித்தல் நடக்குது அப்படின்னு ஒரு டவுட்டு வரும். எடுத்துக்காட்டால் பாலை சுண்டை காய்ச்சிட்டாங்க, அழகாக தயிராக மாறிச்சு. அங்கே என்ன நடந்திருக்கு? நொதித்தல் வினை நடந்திருக்கு. ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க. எப்படி சார் ஆல்கஹால் கிடைச்சிது? நொதித்தல் வினை நடந்திருக்கு. செக்ரோமைசிஸ் செர்வீசியே ஜைமேஸ் என்ற நொதியின் மூலமாக நொதித்தல், பர்மெண்டேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லை? மொட்டை வடிவத்தில் இருக்குது. காற்றில்லா சூழலில் சுவாசிக்கும் செல் சுவர் உட்கரு உண்டு. என்ன முறையில் இனப்பெருக்கம் நடக்கும் அப்படின்னா மொட்டு விடுதல். எடுத்துக்காட்டாக இதுதானே நம்ம ஈஸ்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஈஸ்ட்டில் இந்த பகுதியில் மொட்டு இருக்கும். இந்த மொட்டு என்ன ஆகுதுனாக்கா உருவாகி இந்த மொட்டு உடலை செலுத்திலிருந்து விடுபட்டு அழகாக இது ஒரு ஈஸ்டாக வளர்கிறது. சைட்டோபிளாசத்தில் துகள்கள் போன்றது, அதனுள் வாக்யூல் இருக்குது அப்படின்னும், செல் நுண்ணுறுப்புகள் கிளைகோஜன் எனப்படும் எண்ணெய் துகள்கள், செல் நுண்ணுறுப்புகள் கிளைகோஜன் போன்ற எண்ணெய் துகள்கள் இருக்கிறது என்றும், இதன் தொடர்ச்சியாக ஆல்கா பாசி, ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி, இந்த இடமும் கேட்கலாம் சார். ஆல்காவை பற்றி படிக்கக்கூடிய இலக்கு பேர் பைக்காலஜி. மைக்காலஜி, பைக்காலஜி. ஈஸ்ட்டை பற்றி படித்தோன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? மைக்காலஜி அப்படின்றோம். ஆல்கா, பாசி வட்டார வழக்கில் நம்ம பாசி என்று அழைக்கிறோம். தொட்டி சரியாக கழுவாம விட்டோம்னாக்கா பச்சை கலரில் பிடிச்சிட்டு இருக்கா. குளங்கள் பார்த்திங்க அப்படின்னா மேல் புறத்தில் பச்சை கலரில் இருக்கா. இதுதான் எளிய தாவர உடலமைப்பு பெற்ற யூகேரியாட்டிக் உயிரினம். இனிமேல் வரக்கூடிய எல்லா தாவர விலங்குகளும் யூகேரியாட்டிக் சார். யாரை தவிர்த்து? பாக்டீரியாவை தவிர்த்து. அடுத்து எங்கே வாழும்? ஈரமாக இருந்தால் தான் அங்கே தான் வளரும். அப்போ ட்ரை பண்ணிட்டோம், சன்ட்ரை இல்லை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வளராது. அதிகளவு பசுங்கனிகம் பெற்று காணப்படும். அதனால தான் ரொம்ப பச்சை நிறத்தில் காணப்படுறதுக்கான காரணம், ஏரியா இருக்கலாம், குளமாக இருக்கலாம், இதனுடைய மேற்பரப்பில் மெல்லிய படலமாக சூழ்ந்து காணப்படும். இதனால் இது நீர் புற்கள் என்று அழைப்போம். நீர் புற்கள் என்று அழைக்கிறோம். புற்கள். பசுங்கனிகம் உதவியுடன் தன் உணவை தானே தயாரித்து கொள்கிறது. அமைப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 மைக்ரான் முதல் 50 மீட்டர் வேறுபாடு. ஒரு செல்லால் ஆன நுண்ணியவை கிளாமிடமோனஸ். ஒரு செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு என்ன, அல்லது ஒரு செல் ஆல்காவுக்கு எடுத்துக்காட்டு என்ன? கிளாமிடமோனஸ். சில சமயங்களில் ஒரு செல் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன? கிளாமிடமோனஸ். ஒரு செல் விலங்குக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புரோட்டோசோவாவில் இருக்கக்கூடிய அமீபா. அடுத்து பல செல்களான பெரிய அளவுடையது சர்காசம். ஒரு செல்லால் ஆன ஆல்காக்கள் வேறுபட்ட வடிவங்கள், கோள வடிவமாக இருக்கலாம், கோல் அல்லது சுழல், 3 வடிவங்கள். கோல், சுழல். அடுத்து கிளாமிடமோனஸ், எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர்வாழ் பாசி. ஃப்ரெஷ் வாட்டரா, மரைன் வாட்டரா, எச்சோரியனா அப்படின்னு கேட்பாங்க. இது எங்கே வாழ்கிறது? கிளாமிடமோனஸ் நன்னீரில் வாழுது. மழை பெஞ்ச பிறகு நன்னீர் தேங்கும். குளமாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம். இல்லை இது முட்டை, கோலை அல்லது பேரிக்காய் வடிவம் உடையது. குளம், சாக்கடை, தண்ணீர் தொட்டிகளில் பொதுவாக காணப்படுது. ஆல்காக்கள் என்ன வடிவம்னு கேட்டாங்கன்னா பேரிக்கா. இவை குறுகிய முன்பகுதியும் அகன்ற பின்பகுதியும் இருக்கிறதால பம்பரம் மாதிரி. செல்லானது எதனால் ஆகியிருக்கு அப்படின்னா செல்லுலோஸால் ஆகியிருக்கு. ரொம்ப ஈஸி இல்லை. செல்லுலோஸால் ஆனது. பசுங்கனிகம் கோப்பை வடிவத்தில் இருக்கும். பெரிய 2 உட்கருக்களை பெற்றிருக்கும். இது கூடுதல் தகவல். பெரும்பாலும் ஒரு செல் என்று எடுத்துக்கொண்டால் பாதுகாப்பு படலம், பிளாஸ்மா படலம், உள்ளார ஒரு உட்கரு இருக்கும். ஆனால் இவற்றில் பெரிய 2 உட்கருக்கள் கொண்டிருக்கு. இது எவ்வாறாக இடப்பெயர்ச்சியை மேற்கொள்கிறது அப்படின்னா இயக்கம் கசையிழையின் மூலமாக நடைபெறுது. அடுத்ததாக சுருங்கு நுண்குமிழ்கள் இதில் இருக்குது. சிவப்பு நிற கண்புள்ளி உள்ளன. பால் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம். பால் மற்றும் பாலிலா இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது. அடுத்து புரோட்டோசோவா. அப்படின்னா முதன்மை, ஜோவா என்றால் விலங்கு, புரோட்டோ விலங்குகள்.
புரோட்டோஸ் முதல் அப்படின்னு பார்க்குறோம். ஜோவா அப்படின்னா விலங்கு. ஒரு செல் யூகேரியாட்டிக். இதுவரை நம்ம தாவரத்தில் தான் பார்த்தோம். இப்போது இது புரோட்டிஸ்டா எனும் உலகில் இடம்பெற்றிருக்கிறது. குளம், பெருங்குடல், ஈரப்பதமான மண் ஆகியவற்றில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் செல் மற்றும் திசுக்களில் காணப்படும். அடுத்து நோயை உண்டு பண்ணும் சார். இது 2 முதல் 200 மைக்ரான் அளவு சிறப்பான நுண்ணுறுப்புகளை பெற்று காணப்படுகிறது. வகைன்னு பார்த்திங்கனாக்கா அதில் காணப்படக்கூடிய இடப்பெயர்ச்சி உறுப்பின் அடிப்படையில் சில வகையான அமீபாவில் சிலியேட்டா இருக்குது. அப்படின்னா என்ன? அந்த அமீபாவில் சிலியாக்களால் இடம்பெயர்வு. அமீபாவில் புரோட்டோசோவாவில் சிலியாக்களால் இடம்பெயர. எடுத்துக்காட்டால் பேரமிஷியம் உடல் முழுவதும், இதான் பேரமிஷியம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது உடல் முழுவதும் என்ன இருக்குனாக்கா சிலியாக்கள் இருக்கும். இந்த அதுக்கடுத்தது யூக்ளினாவில் ஃப்ளஜெல்லேட்டா இருக்கும், கசையிழை. யூக்ளினாவை நீங்கள் பார்க்கப்படும்போது இது மாதிரி உடல் அமைப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு 1 அல்லது 2 ஃப்ளஜெல்லேட்டா இருக்கலாம், கசையிழை, யூக்ளினாவினுடைய இடப்பெயர்ச்சிக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, நுண்ணுயிரியான யூக்ளினா அல்லது நுண்விலங்கான யூக்ளினா எந்த வகையான இடப்பெயர்ச்சி உறுப்பு அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் சிலியேட்டா, பியில் வந்து ஃப்ளஜெல்லேட்டா, சியில் சூடோபோடியா, டியில் ஸ்போரோசோவா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் சரியான ஆப்ஷனு ஃப்ளஜெல்லேட்டா, யூக்ளினா, கசையிழை அல்லது ஃப்ளஜெல்லானாலும் கசையிழைனாலும் ஒன்று தான். தமிழில் கசையிழைன்றோம், பயாலஜிக்கல் டேர்ம் ஃப்ளஜெல்லா, அதனால் ஃப்ளஜெல்லேட்டா அப்படின்றோம். அடுத்து அமீபாவில் என்ன இடப்பெயர்ச்சி உறுப்புனா போலிகால், சூடோபோடியா, பரோட்டா போடியா. இல்லை, பரோட்டா கடையில் போய் உட்காந்துட்டு பரோட்டா போடியா அப்படின்றோம், அதான் சூடோபோடியா. ஒட்டுண்ணி வாழ்க்கை பிளாஸ்மோடியம். இப்போ அமீபாவினுடைய அமைப்பு பார்ப்போமா? வெளிப்புறத்தில் பாதுகாப்பான படலம், பிளாஸ்மா படலம் இருக்குது. இதை தான் நம்ம போலிகால்கள் அப்படின்றோம். சுருங்கு நுண்குமிழ்கள் காணப்படுகிறது. இதில் மரபு பொருள் காணப்படக்கூடிய உட்கரு, அதேமாரி உணவு குமிழ்கள் காணப்படும். அமீபா நுண்ணிய ஒரு செல்லால் ஆன உயிரினம். அப்போ ஒரு செல் விலங்குக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அமீபா. குளத்து நீரில், நன்னீரில் ஒழுங்கற்ற வடிவமுடையது, இர்ரெகுலர் ஷேப். ஏன் இர்ரெகுலர் ஷேப்புன்னு ஆகுது? போலிகால்கள் உருவாகி ஒரு இடத்தை விட்டு இடம் நகர்றதால செல் சவ்வு, சைட்டோபிளாசம் மற்றும் உட்கருவை கொண்டு காணப்படுகிறது. போலிகால்கள் மூலம் இடம்பெயர்வு. சுருங்கு நுண்குமிழ் எதுக்கு பயன்படுது? கழிவு நீக்கம். கேள்வி கேட்கலாம். சுருங்கு நுண்குமிழின் பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கழிவு நீக்கம். இணைவு மற்றும் ஸ்போர்கள் உருவாகுதல் மூலமாக, இணைவு மற்றும் ஸ்போர்கள் முறையில் இனப்பெருக்கம். அடுத்து பிரியான்கள். இதை புரதத்தாலான தொற்றுத்துகள் என்ற சொல்லாலானது. பிரியானில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ கொண்டிருப்பதில்லை. இதுக்கு முன்பு வரை நம்ம நுண்ணுயிரிகள் அப்படின்னாவே வைரஸ் முதலானது வரை மரபு பொருள் இருக்குது. ஆனால் பிரியான்களில் இல்லை, இவை தொற்று ஏற்படுத்துவது இல்லை. அது கூடுதல் சிறப்பு. திடீர் மாற்றம் அடைந்த மியூட்டேட்டட் தீங்கு தராத புரதங்கள் மூளையின் அமைப்பு அல்லது திசுக்களை பாதிப்பதன் மூலம் இவை நோய்களை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு ஆய்வும் இருக்குது. எடுத்துக்காட்டாக குயிட்ஸ் பெல்ட் ஜேக்கப் நோய் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துனா குரு என்ற நோய். ஊன் உண்ணிகளுடன் தொடர்பு இருக்கிறது, இல்லை பேராசிட்டிக் நேச்சர். அடுத்து விரியான்கள். ஒரு முழுமையான வைரஸுகளாக பார்க்குறோம். அப்படின்னா என்ன? முழுமையான வைரஸ்னால் கேப்சிட் இருக்கும், வெளிப்புற உரை என்றும், நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ என்றும். செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ் விரியான்கள் என்று அழைக்கப்படுது. விரியான்கள் உயிருள்ள திசுக்களை பாதிப்படைய செய்யும். நுண்ணுயிரியின் பயன்பாடுகள். இறுதியாக இப்பாடத்தினுடைய பயன்பாடுகள். மருத்துவம். எதிர் உயிர் கொல்லி,
பயாட்டிக் மற்றும் தடுப்பூசியை பெறுறோம், எதிர்உயிர் கொல்லி. பெனிசிலின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த இடம் வீணாக கேட்கலாம். சர் அலெக்சாண்டர் பிளமிங் 1928 கண்டுபிடித்தார் என்றும், பெனிசிலியம் என்பது பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்ற பூஞ்சையிலிருந்து, அதே மாதிரி பெனிசிலியம் நொடேட்டம், கிரைசோஜீனம், நொடேட்டம் 2 ஸ்பீசிஸ் இருக்குது. 2த்துலேருந்தும் பெனிசிலியம் கண்டுபிடிக்கிறாங்க. இது டெட்டானஸு, டிப்தீரியா நோய்களை குணப்படுத்தும். ட்ரிபிள் வேக்சின் அப்படின்னு கேள்விப்படுத்திருப்பீங்க. அடுத்து டிடிடி அப்படின்னு படிச்சிருப்பீங்க, அது டெட்டானஸு, டிப்தீரியா. அதுக்கடுத்து ஸ்ட்ரெப்டோமைசின் பாக்டீரியா, ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியா பிளேக் போன்ற நோய்களுக்கு தடுப்பு மருந்தாகவும். தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மை தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர். தற்பொழுது இந்தியாவில் பெரியம்மை இல்லை, காரணம் எட்வர்ட் ஜென்னர். தட்டம்மை, பொண்ணுக்கு வீங்கி, ருபெல்லா, இதுதான் நம்ம முத்தடுப்பு ஊசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எம்எம்ஆர், மீசல்ஸு, மம்ப்ஸு, ருபெல்லா. மீசல்ஸ், மம்ப்ஸ், ருபெல்லா. எம்எம்ஆர் ட்ரிபிள் வேக்சின் அப்படின்னு படிச்சிருப்போம். ட்ரிபிள் வேக்சின் எம்எம்ஆர். அடுத்து காச நோய்க்கு பிசிஜி தடுப்பூசி பயன்படுத்தப்படுகிறது என்று அறியப்படுது.